ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை எடுத்துகிட்டு ப்ரெட்டை நம்ம லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி வைக்கிறோம். என்னோடய சேனல் பார்த்தா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 3 உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மேஷ் பண்ணி வைக்கிறோம். இது நல்லா வெந்ததுனால நல்லா நான் கத்தியாலேயே மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். 5 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வைக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிறோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறதுனால சீக்கிரம் வேகவும் செய்யும், லைட் ப்ரௌனும் சீக்கிரமும் ஆகும். அதனால தான் உப்பு சீக்கிரமாக ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ண தக்காளியையும் அதையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூளை அதிகமாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்குல சேர்கிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுரும். இதை தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறோம். ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அது மேலே டொமேட்டோ சாஸ், அப்படி இல்லைன்னா மயோனஸ் கூட நம்ம தடவிக்கலாம். டொமேட்டோ சாஸ் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே பொட்டேட்டோ அந்த மசாலா அந்த இதையும் மேலே வச்சுட்டு மூடிட்டு கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம டக்குன்னு வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கூட இதை ஹாட் பாக்ஸில் நம்ம வச்சுட்டு கூட நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் கூட சாப்பிட்லாம். மஸ்ட் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபீஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.